அண்மை செய்தி. சென்னையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன். முதலமைச்சர் எந்த மாதிரியான ஆலோசனைகளை எம்பிக்களுக்கு வழங்கியுள்ளார்? இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதில் நம்முடைய கொள்கைகளில் நாம் எவ்வாறு உறுதியாக இருக்கிறோம் என்று இந்தியா கூட்டணி உறுப்பினர்களுடன் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். நாம் தீர்மானத்தில் சொல்லியிருக்கும் கருத்துக்கள் பற்றியும் உங்கள் தொகுதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பற்றியும் பேச வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். நம்முடைய தீர்மானத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கும் நிதி நெருக்கடி, தமிழ்நாட்டிற்கான தேவைகள் என்ன என்று தெளிவாக சொல்லியிருப்பதாகவும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் பேச வேண்டும் எனவும் திமுக எம்பிக்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். மாநில அரசை நடத்துவதில் நாம் எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே நிதி நெருக்கடி தான். எனவே நிதி உரிமைகளை பெறும் வகையில் உங்களுடைய பேச்சு அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்க நிலையில் இந்தியா கூட்டணி உறுப்பினருடன் சேர்ந்து நிதி நெருக்கடி குறித்து மாநில அரசு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அரசியல் பேச வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய பெரிய திட்டங்கள் தமிழகத்திற்கு வருவதில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். புதிய திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் எனவும் இந்த குரலை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மென்மையாக பேசக்கூடாது, கடுமையாக பேச வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாகவும் அவருடைய அந்த உரையிலே திமுக தலைவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட பல மடங்கு முக்கியமானது வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் எனவும் அவர் குறிப்பிட்டு காட்டி பேசியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். 2 மாதத்திற்கு ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுகளை அறிக்கையாக தயாரிக்கபடி கேட்டுக்கொள்வதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டும் எனவும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். எம்எல்ஏ, எம்பி பதவிகளை விட கழகத்தின் முக்கியமான பதவி என்றால் அது மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு தான் எனவும் மாவட்ட கழகம் சார்ந்த அந்த அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.